மதுரை அமைச்சியாபுரத்திலே குடிநீர் தொட்டியிலே மலத்தை கலந்தவர் எவனாக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சரியான தண்டனையை பெற்றுக்கொண்டு அவனுக்கு நீதியை அந்த மக்களுக்கு, அமைச்சியாபுரம் மக்களுக்கு நீங்கள் பெற்றுத் தருகிற பொழுது மட்டும்தான் உங்கள் மீது இருக்கிற நன்மதிப்பு இன்னும் அதிகமாக உயரும். ஏற்கனவே வேங்கவையிலே நீதி மறுக்கப்படுதுங்க. இது மறுக்கப்பட்டு 3 வருஷம் ஆகி போச்சுங்க. எவ்வளவு பெரிய அவலமான ஒரு நிலையில இந்த மக்கள் வாழ்றாங்க. அப்ப அதை பண்ணனுக்கு எவ்வளவு கொடூரமான ஒரு புத்தி இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிறோம், அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்களும் நானும் உயிரோட இருப்போமானே தெரியாதுங்க. வாழப்போற வாழ்க்கை கொஞ்ச நாளுங்க. இந்த கொஞ்ச நாள்ல கொஞ்சமாவது அறத்தோட வாழணுங்க. நீங்களோ நானும் அந்த அரசோ ஆட்சியாளர்களோ எவனுக்குமே மனிதாபிமானம் இல்லை. எல்லாம் பதவி மோகம், ஆசை, பண ஆசை, கோடி கோடியா கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும், அப்படித்தான் ஆசைப்படுறானே ஒழிய இந்த மக்களுடைய மனசை, மக்களுடைய இதயத்தை கொள்ளையடிக்கணும்னு எவனுக்குமே ஆசை இல்லைங்க. கோடி கோடியா பணத்தை தான் கொள்ளையடிக்கணும்னு அரசியலாளர்களும் ஆட்சியாளர்களும் நினைக்கிறார்களே தவிர மக்களுடைய மனங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று யாருக்குமே இல்லை. அப்படி நேர்மையான ஒரு ஆட்சி, ஒரு சமூக நீதி பேசுகிற இந்த திராவிட மாடல் அரசு வேங்கை வயல் குடிநீர் கொட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதே அதை ஒட்டச்சு எறிஞ்சு அந்த ஊரில் எவனா இருந்தாலும் கைது பண்ணி அவனுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருந்தால் இப்போ மதுரை அமைச்சியாபுரத்தில் குடிக்கிற தண்ணியில் பீய கலந்திருப்பானா? இந்த வார்த்தையை சொல்லும் போதே எவ்வளவு அசிங்கம் அது. நம்ம 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 பெத்த குழந்தையோட ஒரு மலம் அங்கே கடந்தா கூட நம்ம அதை என்ன பண்ணுறோம்? அதை கொஞ்சம் தள்ளிட்டு தான் வேற இடத்துல உட்காந்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். என் புள்ள தான் அப்படின்னு அள்ளி திங்கவா முடியும்? அப்படி இல்லைங்க. ஆனால் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் தெரியுமா? அந்த மக்கள் எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பாங்க. 2 நாள் குடிக்க தண்ணி இல்லாமல் அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா சார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு சமூக நீதி மறுக்கப்படுதுங்க. அப்போ சமூக நீதி ஆட்சி சொல்லுகின்ற திராவிட மாடல் அரசு இந்த மதுரை அமைச்சியாபுரம் சம்பவத்தில் அந்த குடிநீர் தேக்க தொட்டியை உடைத்து எரிஞ்சிட்டு அதை அந்த அந்த சம்பவத்தை எவர் செய்திருந்தாலும் சரி அவனை பிடிச்சி உள்ளே போடணும். அப்படி போகும் பொழுது ஆனால் எங்கெங்க எல்லா குற்றங்களுக்கும் இங்கே தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் சம்பவத்தை நிறைய சொல்லியிருப்பேன். இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு இன்னும் நீதி கிடைக்கல. வேங்கை வயல் பிரச்சனைக்கு நீதி கிடைக்கல. திருப்பவனம் அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்க அந்த காவல்துறை அதிகாரி இப்போ எங்கே வேற ஏதாவது ப்ரமோஷன்ல இருப்பான். அதே எடப்பாடி ஆட்சியில் தூத்துக்குடியில் 13 பேர் ஸ்டெர்லைட்டுக்காக போராடின நாயசுர மாதிரி சுட்டு தள்ளிச்சு. அவங்களுக்கு நீதி கிடைக்கல. இவங்க வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம்னு சொன்னாங்க. ஐயா, உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், பெரும் நம்பிக்கை. அதனால தான் அவர்களுக்கு நாம் வாக்களித்து அவர்களை நாம் வெற்றி பெற செய்தோம். அப்போ யாருக்கும் எந்த விதமான நீங்கள் வீடு நிலவு வளம் எதுவுமே கொடுக்க வேணாம். ஒரு சுயமரியாதையோட ஒரு மறு வாழ்றதுக்காக எங்களுக்கு அனுமதி வேணும்ல. ஒரு சுயமரியாதை இல்லாமல் எவனவர்களையும் வாழ முடியாங்க. அப்பேற்பட்ட சுயமரியாதை இழப்பு தான் இந்த வேங்கை வயல் மலத்தை கலந்த சம்பவம் மதுரை அமைச்சியாபுரத்தில் நடந்தது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதை கருத்திலே கொண்டு அமைச்சியாபுரத்தில்